கள்ளக்குறிச்சி விஷ சாராயத்தை அருந்தி கிட்டத்தட்ட 50 பேர் உயிரிழந்திருக்காங்க. உடம்புல போன அந்த மெத்தனாலோட தன்மை அதிகரித்ததுனால ஒவ்வொரு ஆர்கான்ஸும் செயலிழந்து எனக்கு அது விஷம் அப்படின்றது தெரியுது. தெரிஞ்சாலும் நான் அதை குடிக்கிறேன் அப்படின்னா இப்போ ஃபேஷன் குடிக்கிறது ஒரு ஃபேஷனாக போச்சு. சாட்டர்டே ஆனால் வடிவேல் காமெடி மாதிரி சனிக்கிழமை ஆனால் வண்டி ஆஃப் பண்ணிடணும். துக்க நிகழ்வுக்கு போயிட்டு குடிக்கக்கூடியவங்க அப்படின்னா போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாமா? இன்னைக்கு எல்லாமே ஆல்கஹால் தான் சார். என்ன சார் பேசுகிறீங்க? ஒரு 3 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது எப்படி பிரிச்சுக்கலாம்னா அக்கேஷ்னல் ட்ரிங்கர்ஸ், சோஷியல் ட்ரிங்கர்ஸ், அப்புறமா ஃபைனலாக ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கராக மாறுறாங்க. இந்த ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கர்ன்றவங்க தான் பிரச்சனையே. குடிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு மாதம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால இருக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காக திருப்பி போய் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பிஞ்ச் ட்ரிங்கர்னு சொல்லுவாங்க. அந்த 1 மந்த் கேப் விட்டாங்க பாருங்க, அதை மொத்தமாக ஒரு வாரத்திலே குடிச்சிருவாங்க. வெளியில் மது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக போதைக்காக என்னென்னமோலாம் கலந்து குடிச்சு தன்னுடைய உயிரை விட்டுருவாங்கல்ல. சானிடைசர்ஸோ ஸ்பிரிட்டோ என்ன கிடைக்குதோ அந்த போதையில் அவங்களோட மைண்ட் செட்டுக்கு என்ன கிடைச்சதோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. தெரிஞ்சு தான் சாப்பிட்டாங்க. கள்ளக்குறிச்சி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே தெரிஞ்சு குடிக்கல. ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்கும் போகிறது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, ஒவ்வொரு ஸ்கூலில் போய் அவேர்னஸ் நடத்திட்டு வரேன். 8th 9th 10th படிக்கிற பிள்ளைங்களுக்குள்ளே கூல் லிப் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஒரு பேர்லாம் வைக்கிறாங்க சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் என்ன மாதிரியான போதை பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாகி கவுன்சிலிங் பண்ணாங்க? இன்றைக்கி நிறைய இருக்குது சார். சில விஷயங்களை நம்ம ஓப்பன் நியூஸில் சொல்ல முடியாது. இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தின மாதிரி கூட ஆகிடும். இன்றைக்கி எல்லாத்துலேயுமே போதை இருக்குது சார். 10 ரூபாயில் ஒரு பையன் போதையாக வரும். ஒரு பையன் சொல்கிறான் சார், சொர்க்கமாகவே இருக்குது சார். அந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசு தான் இருக்கும். சொர்க்கத்தில் இருக்கான். சொர்க்கத்தை பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு கேட்டால் சார் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் சார். கேனாபிஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பெண்கள் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை போதையிலேருந்து மீட்கணும் அப்படின்னா அவங்க உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல், CBSE, செஞ்சி. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சி விசசாராயம் தான் இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சூழலுக்கு மத்தியில் சென்னையில் போதை மறுவாழ்வு மையம் வச்சு நடத்திட்டு வரக்கூடிய சைக்காலஜிஸ்ட் டாக்டர் நித்யானந்தம் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கள்ளக்குறிச்சி விஷ சாராயத்தை அருந்தி கிட்டத்தட்ட 50 பேர் உயிரிழந்திருக்காங்க. 115 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 16 பேருக்கு கண் பார்வை போயிருக்கு. முதற்கட்டமாக உங்களுடைய பார்வை. முதல்ல நான் அந்த கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயத்தை குடித்து இறந்தவங்களுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு வகையான அடிமைத்தனமான போதை பொருள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நார்மலாக ஆல்கஹாலிக்கா அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான கள்ளச்சாராயம் அது தெரியுது. அதாவது எனக்கு அது விஷம் அப்படின்றது தெரியுது. தெரிஞ்சாலும் நான் அதை குடிக்கிறேன் அப்படின்னா அந்த போதையினோட ஈர்ப்புத்தன்மை, நான் எப்படியாவது ஒரு போதையை ஏற்றிக்கணும் அப்படின்ற ஒரு ஈர்ப்புத்தன்மை மூலயமா தான் அவங்க அதை குடிக்க வராங்க. இந்த இந்த கள்ளக்குறிச்சியினோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஒரே இடத்துல மெத்தனாலில் அதிகமாக அளவில் கலந்ததுனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. மெத்தனால்ன்றது எதற்காக பயன்படுத்துகிறாங்கன்றதே முதல்ல நம்ம தெரியல. மெத்தனால் ஒரு 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 ஆர்கான்ஸையோ ஒரு பொருளையோ பதப்படுத்தக்கூடிய அந்த ஒரு அமிலத்தை சேர்ந்தது தான் மெத்தனால். இதன் அளவு அதிகரித்ததுனால நம்மளோட அந்த குடிச்சினோட தன்மை, உடம்புல போன அந்த மெத்தனாலோட தன்மை அதிகரித்ததுனால ஒவ்வொரு ஆர்கான்ஸும் செயலிழந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக கண் பார்வை இழக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் அதிகமாக சொல்ல வரணும், நம்ம முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, ஒரு 7 பேர் இந்த சமுதாயத்தில் ஒரு ஆவரேஜாக குடிக்கிறாங்கன்னா அதில் 3 பேர் அடிமையாகிறாங்க. ஆல்கஹாலுக்கு அடிமையாகிறாங்க. அந்த அடிமையான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க எதை கொடுத்தாலும் போதை ஏறும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாதாரண பச்சை தண்ணியிலே வேறு ஏதாவது கலந்து இதில் போதை ஏறும்னு சொன்னால் கூட அவங்க அதை குடிப்பாங்க. ஏன்னா அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணுற சூழ்நிலையில் இல்லை. அவங்க என்ன மாதிரியான ட்ரிங்கராக மாறிட்டாங்கன்னா ஒரு ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கராக மாறிட்டாங்க. இப்போ இங்கே குடித்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாததான் குடிச்சிருக்காங்க.
இது உயிரிழப்பு ஏற்படும், என்னோட கண் பார்வை இழக்கப்படும் அப்படின்றது தெரியாது. ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. அந்த துக்க நிகழ்ச்சியில ஒரு எல்லாருக்கும் வந்து ஆல்கஹால் மாதிரி பரிமாறப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு 160 ரூபா கொடுத்து அவங்களால டாஸ்மார்க்ல வாங்க முடியாத சூழ்நிலையில ஒரு 60 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னும் போது மக்கள் அதை குடிக்க தானே செய்கிறாங்க. ஸோ அதை நம்ம தடுக்கிறதுக்கு வேற வழிமுறைகளை நம்ம பின்தொடர்ந்தா நல்லா இருக்கும். சென்னையில் குடிக்க அடிமையானவர்களை அந்த மீட்பதற்காக போதை மறுவாழ்வு மையம் நீங்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். எப்படி சார் ஒரு ஒரு பர்சன் வந்து குடிக்கு எப்படி ஃபஸ்ட்டு அடிமையாகிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். சார் நான் கிட்டத்தட்ட 15 வருடமாக உதயம் குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையம்னு அரசு அங்கீகாரத்தோடு நடத்திட்டு வரேன். என்கிட்ட வரக்கூடியவங்க ஃபைனல் ஸ்டேஜில் தான் வராங்க. ஒரு 3 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது எப்படி பிரிச்சுக்கலாம்னா, அக்கேஷ்னல் ட்ரிங்கர்ஸ், சோஷியல் ட்ரிங்கர்ஸ், அப்புறமா ஃபைனலாக வந்து ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கராக மாறுறாங்க. இந்த ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கர்ன்றவங்க தான் பிரச்சனையே. எந்த சூழ்நிலையிலும் போதை வேணும், எந்த சூழ்நிலையும் நான் குடிப்பேன். அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்காது, ஃபேமிலி டிபெண்ட் பற்றி கவலைப்பட மாட்டாங்க, குழந்தைங்களோட படிப்பை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களோட நோக்கம் குடி தான் என்னோட முக்கியமான நோக்கம். அது இருந்துட்டால் போதும் அப்படின்ற கண்டிஷனில் அவங்கள வந்து அவங்க வீட்டு சம்மந்தப்பட்டவங்க, அவங்க குடும்பத்தாருங்க வந்து எங்ககிட்ட அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னா, அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்களோட உடல் ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருக்குது, பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அவங்களோட லிவர் ஃபங்க்ஷனல் டெஸ்ட் எடுத்து அவங்க எந்த கண்டிஷனில் இருக்காங்கன்னு. ஆனால் அவங்கள ட்ரீட் பண்ணுறது மிக மிக கடினமான ஒரு டாஸ்க்கு தான். ஏன்னா ஒவ்வொரு குடி பாதிக்கப்பட்டவங்களையும் நம்ம இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது விட்ராயல் சிம்டம்ஸ் வரும். மேபி விட்ராயல் சிம்டம்ஸ் என்ன வேணால் வரலாம். ஸோ உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஹாலுசினேஷன் வரலாம், டிசென்ட்ரி வரலாம், ஸ்டமக் பெயின் வரலாம், ஒவ்வொருத்தங்க ஞாபக மறதி வந்துடும், ஒவ்வொருத்தங்களுக்கு ஃபிட்ஸு வந்துடும், ஒவ்வொருத்தங்களுக்கு கை கால் நடுக்கும். இதை வந்து ஒரு ஃபிசிஷியனை வச்சு நம்ம ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு கவுன்சிலிங், தெரப்பி, யோகா, மெடிடேஷன்ஸு இந்த மாதிரி கொடுத்து அவங்கள வில்லிங்னஸாக எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவங்கள மீட்டு நம்ம அதுலேருந்து எடுக்க முடியும். தோராயமாக எத்தனை நாள் ஆகும் ஒருத்தர் குடி போதையிலேருந்து மீட்டுட்டு வெளியில் வரதுக்கு? இல்லை, இது அவங்களோட கோஆப்ரேஷன்ஸை பொறுத்து தான் இருக்குது. அவங்க எப்படி அதுக்கு ஒத்துழைக்கிறாங்க அதை ஒரு 6 பொறுத்து தான் மாசம்? இருக்குது. இல்லை, 6 மாதம்ன்றது ஒரு வருஷம்? அதிகபட்சமான ஒரு விஷயம்தான். ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னும் போது ஃபிசிக்கலாக நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு பிலிரோபின் லெவல் உடம்புல மஞ்சா காமாலின் அளவு வந்து ஒரு 3.5 இல்லை 6.5 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா முதல்ல அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும். அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மாதமாவது எடுத்துக்கும். அடுத்தது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ அவங்களுக்கு என்ன ட்ரக்கை பற்றின அவேர்னஸ்ஸு, ஆல்கஹால் பற்றின அவேர்னஸ்ஸு, இந்த மாதிரியான கிளாஸஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 to 1 monthன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங்ஸு, ஃபேமிலி கவுன்சிலிங்கு, அவங்கள எதனால் அவங்க குடிக்கிறாங்கன்ற ரீசனை முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். ஏன் அவங்க எடுக்கிறாங்க? ஒவ்வொருத்தங்க தூக்கம் இல்லை அதனால் குடிக்கிறேன் அப்படின்வாங்க, ஒவ்வொருத்தங்க என் ஒய்ஃப் பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை குடிக்கிறேன்னுவாங்க, ஒவ்வொரு ரீசன் சொல்லுவாங்க. ஆனால் ஆல்கஹாலிக்கு ஃபைனல் ஸ்டேஜ் வரவங்க ரீசனுக்காக குடிக்க மாட்டாங்க, ரீசனை கிரியேட் பண்ணிகிட்டே குடிப்பாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா ரீசனே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் என்கிட்ட சொல்கிறாரு, அவர் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, அவர் ஆல்கஹாலிக்காக மாறிட்டு அவரை கூப்பிட்டு கவுன்சிலிங் எடுக்கிறாங்க. அவங்க வீட்டில் போய் அவர் குடிக்கிறதுக்காக கேட்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி குடிக்கிறீங்க அப்படின்னு. அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகும்போது அவருக்கு மோதிரம் சரியாக போடலையாம், அந்த ரீசனை காமிச்செல்லாம் குடிக்கிறவங்க இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஆல்கஹால் தேவை அப்படின்னா நான் ரீசனை கிரியேட் பண்ணி கூட குடிப்பேன். அவங்க தான் ஃபைனல் ஸ்டேஜ் ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கர். அவங்கள நான் வெளியே கொண்டு வரதுன்றது தான் மிகப்பெரிய டாஸ்க்கு. அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டுருக்கேன். நீங்கள் சொன்னீங்களே இந்த சொசைட்டியில் 3 விதமாக ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? மற்ற 2 விதங்கள் என்னென்ன ரீசனுக்காக குடிப்பாங்க, ஏன் குடிக்கிறாங்க? இப்போ அக்கேஷனல் சோஷியல் ட்ரிங்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ட்ரிங்கர்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி கம்பெனிலையோ இல்லை ஒரு சாதாரண விஜயஸ்லையோ எதிரோ ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி, பொங்கல், வீட்டில் நல்ல விஷயம் இல்லை ஏதோ ஒரு கெட்ட விஷயம் அந்த மாதிரி குடிப்பாங்க. மறுநாள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வேலையை ரொட்டீன் ஒர்க்கை பார்க்கறதுக்காக அவங்க கிளம்பிடுவாங்க. இப்போ வந்து ஃபேஷன், குடிக்கிறதே ஒரு ஃபேஷனாக போச்சு சார். சாட்டர்டே ஆனால் வடிவேல் காமெடி மாதிரி சனிக்கிழமை ஆனால் வண்டி ஆஃப் பண்ணிடணும் 6 மணிக்கு மேலே. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ட்ரிங்கர். ஆனால் சாட்டர்டே ஒரு நாள் குடிப்பாங்க, சாட்டர்டே மட்டும் குடிப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அக்கேஷனலாக குடிப்பாங்க. இவங்க எப்போ ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கராக மாறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியாது சார். அவங்க அடிக்ட் ஆகிட்டே போயிட்டுருப்பாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. எந்த அடிக்டாவது நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், எந்த ஆல்கஹால் என்னோட இந்த 15 வருஷம் அனுபவத்தில் நான் அடிக்ட்டுன்னு சொன்ன எந்த ஆல்கஹாலுக்கே என்கிட்ட இல்லை. ஆனால் அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்கன்ற விஷயம் அவங்களுக்கே தெரியாது. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, அக்செப்டன்ஸ் லெவல் கிடையாது. நான் வந்து இந்த ஆல்கஹாலுக்கு அடிமையாயிட்டேன் அப்படின்னு அவங்கள கேளுங்க, இல்லை நான் வந்து தூக்கத்துக்காக தான் குடிக்கிறேன்,
இல்லை என் மனைவி பிரச்சனைக்காக தான் குடிக்கிறேன், எனக்கு பண பிரச்சனைக்காக தான் குடிக்கிறேன். சரிங்க, நீங்கள் குடிச்சிட்டீங்க, குடிச்சு இந்த பிரச்சனை தீர்ந்துச்சா அப்படின்னா இல்லை, அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் ஆகுது. அப்போது இந்த ஆல்கஹாலிக்குன்றதை யார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்கள நம்ம வெளியே கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சோசியல் ட்ரிங்கர்ஸ் விசஸ் அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ் என்ன சார் வித்தியாசம், என்ன ஒப்பீடு? இல்லை, பெரிய ஒப்பீடுன்றது சோஷியல் ட்ரிங்கர்ஸ்ன்றவங்க அதை சொன்ன மாதிரி தான். அவங்க வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்ஸு அந்த மாதிரி டைமில் குடிக்கிறவங்க பேர் தான் சோஷியல் ட்ரிங்கர்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அது மேலே ஒரு ஈடுபாடு இருக்காது, ஜாலிக்காக குடிப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு இல்லை என்ஜாய் பண்ணணும், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறது, ஃபேமிலியோடு போய் ஒரு ட்ரிப்பு போகிறது, அப்போ சாப்பிட்றவங்க, அப்போ ஆல்கஹால் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸாக இருப்பாங்க. இந்த சோஷியல் ட்ரிங்கர்ஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் அவங்க டீம் சேர்றாங்களோ அப்போல்லாம் அவங்க எடுத்துக்கணும். எப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா சேர்றோமோ அப்போல்லாம் எடுக்கணும். ஸோ வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா சேருமா கண்டிப்பாக எடுக்கணும். அது மஸ்ட் அப்படின்ற மாதிரி அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸில் போயிடுறாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே இவங்களுக்கே தெரியாமல் சோஷியல் ட்ரிங்கர்லேருந்து அக்கேஷனல் ட்ரிங்கருக்கு வருவாங்க, அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ்லேருந்து ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கர்ஸ்க்கு வருவாங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும்னா பொருந்தாது, ஒரு சில பேருக்கு இது கண்டிப்பாக பொருந்தக்கூடிய சான்சஸ் இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் குடிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு மாதம் இருப்பாங்க, இல்லை ஒரு வாரம் 10 நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால இருக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காக திருப்பி போய் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஏன் இந்த மனநிலை, ஏன் அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல ஒரு விஷயத்தில்? சார், இவங்க பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பிஞ்ச் ட்ரிங்கர்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நான் 1 மந்த்து சாமிக்கு சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறேன், இல்லை கயிறு கட்டிக்கிறேன், இல்லை என் மனைவி கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன், இல்லை எனக்கு வந்து எனக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க, இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணும்போது சில மருத்துவ சிகிச்சை தேவைப்படும். ஏன்னா உடனே ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா சைடு எஃபெக்ட் வித்ராவல் சிம்டம்ஸ் வரதான் செய்யும். அது ஒரு நல்ல ஒரு ஃபிசிஷியன் மருத்துவரை அணுகி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ணாங்கன்னா ஈஸியான வேலையாக போயிடும். இல்லைனா அவங்க தூக்கம் இல்லை, இல்லைனா ஏதாவது ஒரு மன உளைச்சலான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 1 மந்த்துக்கு கேப் விடுறாங்க, திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஏதோ அடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது, இல்லை வீட்டில் பிரச்சனை, அந்த காரணங்களை ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த 1 மந்த்து கேப் விட்டாங்க பாருங்கள், அதை மொத்தமாக 1 வாரத்திலே குடிச்சிடுவாங்க. அவங்க பேர் தான் பிஞ்ச் ட்ரிங்கர் அப்படின்வாங்க. ஸோ அது இன்னும் ரிஸ்க்கான ஒரு விஷயம். இம்மீடியட்டாக அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ரியாக்ஷன்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து கொஞ்சம் அது எப்படி அதுலேருந்து எப்படி வெளியே வரதுன்றது நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். டாஸ்மாக்லாம் சில நாட்கள் மூடி இருக்கும் பொழுது வெளியில் மது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக போதைக்காக என்னென்னமெல்லாம் கலந்து குடித்து தன்னுடைய உயிரை விட்டுருவாங்கள்ல, அவங்களையும் இப்போ வந்து இந்த விஷசாராயம் அருந்தி குடிச்சிருக்காங்களே அவங்களையும் ஒப்பிடும் பொழுது ஏதாவது போதைக்காக குடிச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மைண்ட் செட்டா, அந்த மென்டாலிட்டியா, அல்லது என்ன மாதிரியான மனநிலை இதெல்லாம்? இல்லை, இப்போ நீங்கள் இந்த கோவிட் டைமில் எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. அவங்களால முடியல, கட்டுப்படுத்த முடியல, குடியை கட்டுப்படுத்த முடியல. சானிடைசர்ஸோ ஸ்பிரிட்டோ என்ன கிடைக்குதோ அந்த போதையில் அவங்களோட மைண்ட் செட்டுக்கு என்ன கிடைச்சதோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க, தெரிஞ்சு தான் சாப்பிட்டாங்க. அவங்களாம் மது போதைக்கு தீவிரமாக அடிமையான ஒரு ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கர்னு எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே தெரிஞ்சு குடிக்கல சார். யாராவது ஒருத்தர் எனக்கு அது மது வந்து ரொம்ப மலிவான விலைக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன்ஸா? இல்லை, இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் நம்ம எடுத்துக்கணும்னா அவரால் ஒருவேளை மேபி இவ்வளோ சரக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு வசதி இல்லாததுனால அவர் என்ன பண்ணிடலாம், குடிக்க முடியல, குடிக்க வசதி இருக்கு இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் தான். அதுதான் காரணமா? பொருளாதாரம் தான் இது மெயின் காரணமே. அப்போ அவங்க கிட்ட ஒரு 10,000 ரூபா கையில் இருந்ததுன்னா எல்லாரும் கொஞ்சம் வசதியான காஸ்ட்லியான சரக்கு வாங்கி குடிச்சிருக்கலாம். ஆனால் இதில் என்ன நடந்திருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒன்று இவர்கிட்ட அந்த மாதிரியான வசதி இல்லாமல் இருந்திருக்கலாம். இத்தனை பேர் வந்துட்டாங்க, அதான் இந்த அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ் மாதிரி இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னும் போது இவங்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு, இவரே மெத்தனாலில் ஆல்ரெடி அவங்க எப்படின்றது நமக்கு தெரியல, மேபி அது கலந்து வச்சுருக்காங்களா இல்லை இவங்க கலந்து கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஸோ இது ஒரு பந்தாவான விஷயமா கூட எடுத்துருக்கலாம். வரவங்க எல்லாருக்கும் நான் சரக்கு கொடுத்தேன் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்துக்காக கூட கண்டிப்பாக இருக்கலாம். மேபி இந்த கல்யாண வீட்டுலலாம் ஒரு 500 பேருக்கு சமைச்சிருப்பாங்க, திடீர்னு ஒரு 1000 பேர் வரும்பொழுது என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு 4 பக்கெட்டு தண்ணியை தூக்கி ஊற்றி ரசத்துலையும் குழம்புலையும் தூக்கி ஊற்றுவாங்களே, அந்த சும்மா எக்ஸ்ட்ரா 2 கொதிக்க வச்சுட்டு அப்படியே விருந்துல பந்தியில போட்டுருவாங்களே, அந்த மாதிரி 100 பேருக்கு சரக்கு ரெடி பண்ணிட்டு 200 பேர் வரவும் நீங்க சொன்ன மாதிரி மெத்தனால் எக்ஸ்ட்ரா போட்டுட்டாங்களோ? மேபி அது கண்டிப்பாக நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட அளவு அதிகமானதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை.
மேபி அது இப்போ தெரியாமல் சப்போஸ் மெத்தனால் அளவு கரெக்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த 100 பேரும் குடிச்சிட்டு 100 பேர் நாளைக்கு மறுநாள் போயிட்டு இருப்பாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. அப்போது இதுக்கு காரணமாக என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, எனக்கு வசதி வாய்ப்பு இல்லாதனால, டாஸ்மார்க்கில் போய் என்னால் வாங்க முடிய பணம் இல்லாததுனால, இத்தனை பேருக்கு வாங்கி கொடுக்கணும்னா ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா ஆயிருக்கும். ஆனால் நான் இதை வந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபாயிலே முடிச்சிட்டேன். அப்போ எனக்கு பந்தாவான விஷயம் கிடைச்சிது. பெரிய ஒரு வந்தவங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு திருப்தியில் அவர் இருந்தார். ஆனால் இது இவ்வளோ பெரிய இழப்பை ஏற்படுத்துன்றது அவருக்கு தெரியல. இந்த பந்தாவும் இந்த கெத்தும் சரக்கு வித்தவருக்கும் அதை வாங்கி குடிச்சவங்க 2 பேருக்குமே கம்பைண்டான ஒரு மனநிலையா? விஷயம். ஆமாம், மனநிலை தான். இப்போ யோசிச்சு பாருங்க, நான் குடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் மெத்தனால் நான் அதிகமாக கலந்துருக்கேன், இது குடிச்சா உயிரிழப்பு ஏற்படும், குடிச்சிருப்போமா? இல்லை அவங்க குடிச்சிருப்பாங்களா? அப்போ இது தெரியாமல் குடிச்சதனோட விளைவு தான் இத்தனை உயிரிழப்புக்கும் முக்கியமான காரணம். எனக்கு தெரியல. இதுக்காக போய் ஆல்கஹால் ஸ்பிரிட் எவ்வளோ கலக்கணும், மெத்தனால் என்ன கலக்கணுன்றதெல்லாம் படிச்சுட்டு வந்தெல்லாம் இவங்க பண்ணுறதில்ல சார். பூர்வீகமாக இவங்களாம் வச்சுருப்பாங்க, இத்தனை அளவு இவங்களுக்கு கிடைக்கும். என்னோட கேள்விக்குறி, இவங்களுக்கு மெத்தனால் எங்கேருந்து கிடைச்சதுன்றது பெரிய விஷயம் சார். ஒரு லேபில் வைக்கக்கூடிய பொருள் வாங்கி கொடுத்தவரும் கைது பண்ணிட்டாங்க இன்னைக்கு சார். கைது பண்ணி நான் வந்து அரசியல் பேச விரும்பலை, ஆனால் கைது பண்ணின்றதை விட இது எப்படி கிடைச்சதுன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு அரசாங்கம் நிறைய நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வருது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இதில் எத்தனை பேர் போதைக்கு அடிமையானவங்கள் இருக்காங்கன்றது மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறி தான். ஒரு துக்க நிகழ்வுக்கு போயிட்டு குடிக்கக்கூடியவங்க அப்படின்னா போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாமா சார்? இன்னைக்கு எல்லாமே ஆல்கஹால் தான் சார். என்ன சார் பேசுறீங்க? மஞ்சள் நீராட்டு விழாவிலிருந்து இன்னைக்கு டெத்து விஷயத்து வரைக்கும் எங்கே போனாலும் ஆல்கஹால் ஒரு பேஷன் சார். அப்போ அவங்கெல்லாம் சோசியல் ட்ரிங்கில் வருவாங்களா அல்லது தீவிரமாக அடிக்ட் ஆனக்கூடிய அந்த கேட்டகரியில் வருவாங்களா? இது வந்து அவ்வளோ சீக்கிரம் அனலைஸே பண்ணிட முடியாது சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50 பேர் இறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இதில் இறந்துருக்காங்க. இதில் எத்தனை பேர் ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கர்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. எவ்வளோ குடிச்சிருக்காங்க குவான்டிட்டி, எவ்வளோ எந்த இடத்துல அவங்க எதை குடித்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்து அவங்கள தெரிஞ்ச பிறகு தான் இவங்க ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கரான்றதே எனக்கு தெரிய வரும். இதை கூட இப்படி பார்க்கலாமா? அதிகமாக குடித்தவங்க 50 பேர் இறந்துட்டாங்க, கொஞ்சம் கம்மியாக குடித்தவங்க 16 பேருக்கு கண் பார்வை போச்சு, மீடியமாக குடித்தவங்க 116 பேர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. இப்படி பார்க்கலாமா? அதை இதை இந்த மாதிரி கூட சயின்டிஃபிக்காக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் க்ரைட்டீரியா இருக்குது. சரி, இப்போ அவங்க இறந்தவங்க ஏஜ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு தெரியல, மேபி ஒரு 50 அண்ட் அபவ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர்ஸ் கம்மியாக இருந்திருக்கும், ஆல்ரெடி அவங்களுக்கு ஒன்று டயபெட்டிக் இருந்திருக்கலாம், இல்லை ஹைப்பர்டென்சிவ் இருந்திருக்கலாம், எனி கிரானிக் டிசீஸ் இருந்திருக்கலாம், இல்லைனா அன்றைக்கி அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம். எதுவுமே தெரியாமல் அவங்க குடித்ததனோட விளைவு இறந்ததுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கர் கிடையாது, சோஷியல் ட்ரிங்கர். அவர் கொஞ்சமாக தான் குடிச்சிருப்பார். கொஞ்சமாக குடிக்கிறவர் ஏன் சார் போய் கள்ளசாராயம் குடிக்கணும்? எனக்கு தெரிஞ்சு அவங்க குடிச்சவங்க எல்லாம் பாதி பேர் ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கராக தான் இருந்திருப்பாங்க. 30 ரூபாய்க்கு கிடைக்குது, 40 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க சோஷியல் ட்ரிங்கராவோ அக்கேஷனல் ட்ரிங்கராவோ இருக்க மாட்டாங்க, ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கராக தான் இருப்பாங்க. சோஷியல் ட்ரிங்கராக இருந்தாங்கன்னா அவன் 100 ரூபா 150 ரூபா கொடுத்து ஒரு குவார்ட்டரை குடிச்சிட்டு போயிட்டு இருக்க போகிறாங்க. எனக்கு அதனோட தீவிர ஆசை, எனக்கு அந்த ஆல்கஹால் மேலே தீவிர ஆசை, போதையை என்னால் கட்டுப்படுத்த முடியல. எனக்கு அந்த வெறி சார், உங்களுக்கு தெரியாது, இதனால் நிறைய எவ்வளோ அஃபென்ஸ் நடந்திருக்கு தெரியுங்களா? இந்த போதையினோட அந்த கடைசி ஸ்டேஜ், வெறித்தனமான ஸ்டேஜ், குடும்பத்தில் எந்தெந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான அஃபென்ஸ் நடக்கும், என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்கும் சார்? சில விஷயங்கள் நிறைய சொல்ல முடியாத சில விஷயங்கள், மனைவியை துன்புறுத்துவது, பாலியல் வன்கொடுமைகள் செய்வது, திருட்டு பழக்கங்கள் அதிகமாக வருது, தேவையில்லாத வார்த்தைகளால் பேசுறது, மனைவியை சந்தேகப்படுவது, குழந்தைகளை கூட சந்தேகப்படுவாங்க சார். அது வந்து சைக்காலஜிக்கல் ஒரு ஃபேக்டர். உளவியல் ரீதியாக என்னோட தேவை கிடைக்கல அப்படின்னும் போது என் தேவைக்காக நான் மற்றவங்களை பயன்படுத்திக்கிறேன். எனக்கு தேவை ஆல்கஹால், அது கிடைக்கலன்னா அவ்வளோதான். எனக்கு அன்றைக்கெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும், ஷிவரிங் ஆகிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ட்ராயில் வந்துடும், நான் குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னும் போது எந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போனவங்களாம் இருக்காங்க சார். இதில் சூசைடே பண்ணிக்கிட்டவங்களாம் இருக்காங்க, செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்குவாங்க. ஆல்கஹாலில் கூட ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலபிள் பர்சனாக கூட இருக்கலாம், ஆனால் இந்த ட்ரக்கில் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்குவாங்க. முடியாது, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு சர்வே ரிப்போர்ட் என்ன அப்படின்னா 16 to 18, 20 ஏஜுக்குள்ளேயே ட்ரக் அடிக்ட் அதிகமாகறாங்கன்றது மிகப்பெரிய சர்வே சார். நான் ஒவ்வொரு ஸ்கூல்ஸும் என்னோட நோக்கம் என்னென்னா, இந்த ஜென்ரேஷன் இல்லைனாலும் அடுத்த ஜென்ரேஷனை காப்பாற்றுறதாவது ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோளாக நான் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்கும் போகிறேன் சார். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு ஒவ்வொரு ஸ்கூலில் போய் அவேர்னஸ் நடத்திட்டு வரேன். 8th 9th 10th படிக்கிற பிள்ளைங்களுக்குள்ளே கூல்லி போட்டுட்ருக்காங்க.
அதுக்கு ஒரு பேர்லாம் வைக்கிறாங்க சார். கூல் லிப்புன்னு ஒரு ஆன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த பிள்ளைங்க வச்சிருக்க பேர் என்னன்னா, குட்டி தலகாணி, பூஸ்ட்டு, எனர்ஜி ட்ரிங்க்கு, இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க. அதிகமாக காலேஜ் பசங்க அதிகமாக பயன்படுத்துறாங்களே. இல்லை காலேஜ் பசங்கன்னு சொல்ல முடியாது சார். யங் ஜென்ரேஷன்ஸ் பொண்ணுங்களையும் மென்ஷன் பண்ண வரீங்களா? கண்டிப்பா சார். பெண்கள் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்னு தனியாக இருக்குது, என்கிட்ட என்கொயரியே வராங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் என்ன மாதிரியான போதை பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாகி கவுன்சிலிங் வராங்க? மேக்ஸிமம் வர 2-3 விஷயம் தான் சார். ஒன்று ஆல்கஹால், இன்னொன்று கெனாபிசிஸ், அதாவது கஞ்சா, இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையாகி வராங்க. ஒரு சில பேர் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் லெவலில் போகிறாங்க. பெண்களே ஒரு சில பேர் இன்ஜெக்ஷன்ஸ் லெவலில் வரைக்கும் போகிறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அதில் வர போதையில் எடுக்கிறது இன்றைக்கி நிறைய இருக்குது சார். சில விஷயங்களை நம்ம ஓப்பன் நியூஸில் சொல்ல முடியாது. இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தின மாதிரி கூட ஆகிடும். இன்றைக்கி எல்லாத்துலேயுமே போதை இருக்குது சார். 10 ரூபாயில் ஒரு பையன் போதையாக வரான் சார். 10 ரூபாய்க்குலாம் ஆக முடியும்? வெறும் 10 ரூபா சார். எப்படி சார் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க இந்த பசங்க இதெல்லாம்? சார் இன்னைக்கு எல்லாமே இருக்கே சார். எல்லாமே ஓப்பன்லேயே இருக்கே சார். இன் யுவர் பாம் டாப்பு கையில் எல்லாமே தெரியுது. இது வந்து எப்படின்னா ஒரு லிங்க் மாதிரி சார் உங்களுக்குள்ள. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து மிஸ்டர் உங்களை நான் பார்த்துட்டேன், நீங்கள் வந்து ஒரு பொருள் கொடுக்குறீங்க, அவர் இன்னொரு லிங்க், இவங்களுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்க, ஃபேஸ்புக் குரூப் வச்சுருக்காங்க. சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போகிற ஒரே ஒரு இது என்னென்னா இந்த மாதிரி ட்ரக் அடிக்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தரையாக செலக்ட் பண்ணுவாங்க சார். ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ணி அந்த மாதிரி விஷயத்துலேருந்து இவங்க எந்த இதில் அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்றத, இவனுக்கு இது நீடட் அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் நீடட், அவனுக்கு எமர்ஜென்சியாக தேவை, வீட்டு சுச்சுவேஷன், அவனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீ இதை பண்ணு, இந்த பணம் உனக்கு வரும். ஸோ கஷ்டம். அப்போ என்ன பண்ணுறான், இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட் என்னன்னா என்ஜாய்மெண்ட், ஜாலியாக இருக்குது. ஒரு பையன் சொல்கிறான் சார், சொர்க்கமாகவே இருக்குது சார். அந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசு தான் இருக்கும். சொர்க்கத்தில் இருக்கான். சொர்க்கத்தை பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு கேட்டால், சார் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் சார் கெனாபிஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ட்ரக் யூஸ் பண்ணுறவங்களும் பெரிய விஷயம். அப்படின்னா இந்த சமூகத்தில் பெரும்பாலான மக்கள் போதைக்கு ஏதோ ஒரு வகையில் அடிமையாக இருக்கிறாங்க. இதுக்கு என்னதான் தீர்வு? எப்படி இந்த போதை பழக்கத்திலிருந்து இவர்கள் பலரையும் மீட்பது எப்படி? சார் இந்த சமுதாயத்தில் போதை பழக்கம் மட்டும் கிடையாது சார். எந்த ஒரு பழக்கத்தை என்னால் விட முடியலையோ, எந்த ஒரு பழக்கத்தை நான் தொடர்ந்து செய்துட்டு வரணும், அதுக்கு நான் அடிமைன்னு அர்த்தம். இப்போ ஆல்கஹால் தப்பு, ஆல்கஹால் குடித்தா உயிர் போயிடும் அப்படின்ற விஷயம் இல்லாமல், இப்போ ஆல்கஹால்ன்றது ஒரு சர்டன் லிமிட் ஆஃப் பர்சன்டேஜ் இருக்குது. இந்த அமௌண்ட்டு வந்து நம்ம சாப்பிட்டா ஸோ நைட்டில் தூக்கம் வரும், இல்லைன்னா எனர்ஜி ஒரு ஃபிசிக்கலுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த காலகட்டம் போய் இப்போது குடித்தாதான் மறுநாள் காலையில் வேலைக்கு போக முடியும். சார் ஒன்றும் இல்லை சார், சிம்பிளாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு கூலி தொழிலாளி சார், அவர் காலையில் இருந்து அந்த கட்டிங் 90 ml குடிக்கலைன்னா கை கால் நடுங்கும், வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போகலன்னா வீட்டில் வருமானம் இல்லை. இப்படிப்பட்டவர்களை மீட்க முடியுமா? எவ்வளோ பேரை மீட்டிருக்கோம் சார். எப்படி மீட்பது? அவங்களுக்கு அதுதான் சார், ஒரு மறுவாழ்வு மையத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ஸில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இதுக்குன்னு நிறைய மக்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். டி அடிக்ஷன் சென்டர்ஸ் போகிறாங்கன்னா எல்லா டி அடிக்ஷன் சென்டர்ஸும் போக வேண்டாம். அது தமிழ்நாடு மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டியோட லைசன்ஸ் வச்சுருக்காங்களான்னு கேட்டுட்டு அந்த மாதிரியான டி அடிக்ஷன் சென்டர்ஸ்க்கு போய் மக்கள் சேர்க்கலாம். ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, போனால் அடிப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் பண்ணுவாங்க. இல்லை சார், அடிக்கிறது உதைக்கிறதுன்றது அவங்களோட வேலை இல்லை சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் கிடையாது. எங்கள் ஐஎம்ஹெச்சில் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைப் பண்ணுங்களேன் அவங்கள. ஃபார் எக்ஸாம்பிள் விட்ராயல் வந்து அவங்களுக்கு ஆலோசனேஷன் வருது, அவரே என்ன பண்ணுவார், அவரே தாக்கிப்பார், செவுத்தில் கையை குத்திப்பார், தலையை எடுத்து போய் இடிச்சுப்பார். அப்போ நாங்கள் அவர் சேஃப்டியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவரை டைப் பண்ணி தான் வைக்கணும். அவர் கட்டில் அவரை டைப் பண்ணி செப்பரேட் பண்ணி ஐசோலேட் பண்ணி தனியாக வச்சு 3 நாளுக்கு ட்ரீட்மெண்ட் அவருக்கு டீடாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவர் சுயநினைவு வந்த பிறகு தான் நாங்கள் மொத்தமாகவே அவங்கள இது பண்ணி சேர்ப்போம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு டி அடிக்ஷன் சென்டரோட வேலை இல்லை சார். டி அடிக்ஷன் சென்டரோட வேலை என்னன்னா, இவர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கார், ஏற்கனவே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கார். அவர் மீண்டும் அவரை போய் நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்படைய வைக்க முடியாது. ஸோ வில்லிங்னஸாக வரவங்கன்றதுனால பிரச்சனை இருக்காது சார். ஒவ்வொரு வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு வந்துடுவாங்க. அந்த கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு வரவங்க கிட்ட தான் எங்களுக்கு டாஸ்கே இருக்குது. அவங்கள ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் பண்ணி, இது உங்களுக்கு நன்மைக்காக, இது உங்களோட ஃப்யூச்சருக்காக அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசி தான் நம்ம அவரை கன்வின்ஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்க வைக்க முடியும். இது நீங்கள் அடிக்கிறது உதைக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய
இதுவாக நம்ம சொல்ல முடியாது சார். நம்ம சமூகத்துல நிறைய தாய்மார்கள், நிறைய சகோதரிகள் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்படி குடிக்க அடிமையா இருக்காங்க. ஆனா போதை மறுவாழ்வு மையத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனா அங்க போட்டு அடிப்பாங்களாமோ, ம். என் ஹஸ்பண்ட் பாவம், என் தம்பி பாவம், என் அண்ணன் பாவம் அப்படின்னு ஒவ்வொரு சகோதரிகளும், தாய்மார்களும் புலம்புறத கேட்க முடியுது. அதாவது தான் வீட்ல இருக்கக்கூடிய ஆண்கள போதையிலிருந்து மீட்கணும்னு அவங்களுக்கு ஆசை. ஆனா அடிப்பாங்களோ அப்படின்னு யாரோ எதையோ விஷயத்த சொல்லி கேள்விப்படுறத, அவங்க அந்த போதை மறுவாழ்வு மையத்துக்கு கூட்டிட்டு போகாம அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பல வருட காலகட்டத்துக்கு முன்னாடி வேணால் நடந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு வந்து அரசாங்கம் மிக முக்கியமாக இந்த மாதிரி மறுவாழ்வு மையங்கள், ஓல்டேஜ் ஹோமு இதுக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க வருஷா வருஷம் ரெனிவல் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் அங்கே என்ன நடக்குது, ஒவ்வொரு பேஷண்ட்டும் எப்படி இருக்காங்க, என்ன இருக்காங்கன்றத என்கொயரி பண்ணுறாங்க, வந்து விசிட்டிங் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரியான சந்தேகம் உள்ள மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களா, அந்த லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா தயவு செய்து தைரியமாக அவங்கள சேர்க்கலாம். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, இது ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ஸ்கூல் சரியில்லை, அந்த ஸ்கூல் சரியில்லை அப்படின்றது தான் வந்து விஷயம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும், தைரியமாக சேர்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்த்துட்டு சேர்க்கறது தப்பு கிடையாது. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பெண்கள் தங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை வந்து போதையிலேருந்து மீட்கணும் அப்படின்னா அவங்க உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் வந்து டெய்லி குடிக்கிறாரு. ஆனால் ஒரு ஒரு குவான்டிட்டி ஒரு குவார்ட்டர் லெவலில் அதுதான் குடிக்கிறாரு அப்படின்னா அவரை உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுக்கறதுலே பெட்டராக இருக்கும். ஆனால் அவங்க கொடுத்தா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும் அந்த லேடிஸ்? அவங்க வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு எங்களை மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டேயோ இல்லை ஒரு டாக்டர் கிட்டேயோ ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்டேயோ கூப்பிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு அவங்கள அங்கே கூப்பிட்டு போகலாம். அதாவது குவான்டிட்டி ஆஃப் ஆல்கஹால் இருக்குது. இல்லை அவர் காலையிலேருந்தே குடிக்கிறாரு, குடிச்சிட்டு அவரோட ஆக்டிவிட்டீஸ் பிஹேவியர்லாம் சேஞ்ச் ஆகுது, அடிக்கிறாரு, வல்கராக பேசுகிறாரு, வீட்டில் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, பெட்லேயே யூரினரிலாம் போயிடுறாங்க. அந்த ஸ்டேஜ் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்லாம் வரும்போது கண்டிப்பாக அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனில் சேர்க்கறது தான் பெஸ்ட்டு. ஆனால் இவங்க எப்படி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, வேலைக்கே போக மாட்டேன், வீட்லேயே தான் இருப்பேன், எப்பயுமே நான் குடிப்பேன், குறிப்பிட்ட நேரத்துக்கு குடிப்பேன், அதாவது 6 மணி ஆச்சுன்னா நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க ப்ராப்ளமேட்டிக்காக மாற போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்கள என்ன பண்ணலாம், இமீடியட்டாக ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ ஒரு சைக்காட்ரிஸ்ட் இது கிட்டயோ. எல்லாருக்குமே தெரியும். சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா டெய்லியும் குடிக்கிறாருங்கிற விஷயம்னா ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரியும். ஆனால் காலையில் 10 மணிக்கே ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ண உடனே போய் குடிக்கிறாங்களே, அவங்களாம் யாரு? அவங்களெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணணும் வீட்டில் உள்ளவங்க? அவங்க தான் சார் மெயினான ஆள். அவங்க தான் ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கர். அவங்க நேற்று நைட் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி குடிச்சிருப்பாங்க. எப்பயுமே நம்ம உடம்புல ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எக்ஸிட் ஆகாது. அந்த ஆல்கஹால் நம்ம உடம்புல ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கிரேவிங் மறுநாள் ஏந்த பிறகு நம்மளோட பிரெயினில் வரக்கூடிய கிரேவிங் என்னென்னா, குடிக்கணும் 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 குடிக்கணும்னு அந்த தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த 10 மணி காலையில் ஒயின் ஷாப் திறக்கும் போது போய் குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கண்டிப்பாக ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கர் தான். அவங்கள இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது அதி தீவிரமாக பாதிக்கப்பட்டவங்க. அவங்கள இமீடியட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டருக்கோ இல்லை ஒரு அரசு மருத்துவமனைக்கோ, இப்போ அரசு மருத்துவமனையிலே இருக்குது சார், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லே டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்குது. நான் இதை ஒரு புரிதலுக்காக இப்படி கேட்குறேன். காலையில் 10 மணிக்கு ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணோன்னே அந்த வாசலில் போய் நிற்கிறவங்களா இருக்கட்டும், சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு எனக்கு கையெல்லாம் நடுங்குது உடனே குடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இவங்களால கிரைம்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? 50% கிரைம் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது சார். சார் இன்றைக்கி கிரைம் நடக்கிறதுக்கு மெயினான ஒரு ரீசனே இந்த போதை பழக்க வழக்கங்கள் தானே சார். அப்போ அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் உடனடியாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன? உடனடியாக அவங்க பண்ண வேண்டியது, இவங்களுக்கு ஒரு சிகிச்சை எடுப்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அப்படி சிகிச்சை எடுக்க முடியல, அவங்களால வந்து ஒரு ப்ரைவேட்டில் பணம் கட்டி சேர்க்க முடியல அப்படின்னா அரசாங்கத்தில் இதே மாதிரியான இதில் இருக்குது. நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது, ஜிஹெச்லேயும் இருக்குது, ஏன் நம்ம ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய மென்டல் ஹெல்த்துன்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதுலேயும் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்க்கலாம் கண்டிப்பாக. ஆனால் அவங்க ஒத்துழைப்பாங்களான்றது தெரியாது. அவங்கள ஒத்துழைக்க வைக்க வேண்டியது குடும்பத்தாரோட கடமை. இப்படிப்பட்டவர்களை போதையிலிருந்து மீட்பதற்கு தோராயமாக எத்தனை மாதம் எத்தனை வருஷம் ஆகும்? இல்லை மாதங்கள் வருஷங்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது சார். டிசீஸை பொறுத்து தான் சார் ட்ரீட்மெண்ட். அது எந்த அளவுக்கு அவரோட ஃபிசிக்கல் டேமேஜஸ் இருக்குது, எந்த அளவுக்கு மென்டல் டேமேஜஸ் இருக்குது, எந்த அளவுக்கு ஃபேமிலி டேமேஜஸ் இருக்குது, எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் டேமேஜஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட். ஒரு வருஷம் இல்லை, ஒரு வருஷன்றதெல்லாம் அதிகம் தான் சார். மேக்ஸிமம் ஒரு 3 to 4-5 மாதத்துக்குள்ளே நம்ம ட்ரை பண்ணலாம், எடுத்துகிட்டு வர்றதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம்.
கண்டிப்பா சார். இந்த கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் நடந்திருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு மத்தியில, அ குடிபோதையிலேருந்து மீட்பதை எப்படி அப்படிங்கன்னு ரொம்பவே ஒரு அவேர்னஸான ஒரு விஷயங்கள நம்ம ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள நம்ம வீடியோவா நம்ம பண்ணியிருக்கோம். நிச்சயமா இது எல்லாருக்குமே பயன்படும் அப்படின்னு நம்ம நம்பலாம். நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Sri Rangabhopati International School, CBSE, Senji.